இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு சிறப்பு இருக்கும். ஒவ்வொரு துறையில ஒவ்வொரு மாநிலம் சிறந்து விளங்கும். ஆனா இந்தியாவிலேயே அத்தனை துறைகளையும் சிறந்து விளங்குகின்ற மாநிலம் எதுனா அது நம்முடைய தமிழ்நாடு தான். குறிப்பாக தமிழ்நாடு விளையாட்டுத்துறை செய்கின்ற அந்த சாதனைகள் மகத்தானவை. அதற்கு ஒரு சின்ன உதாரணம் தான் இந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள். இப்போட்டிக்காக சென்ற ஆண்டு 3 லட்சத்துக்கும் அதிகமான விளையாட்டு வீரர்கள் பதிவு செஞ்சு பங்கேற்றாங்க. ஆனா இந்த முறை இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 11,53,000 பேர் முன்பதிவு செஞ்சு இந்த முதலமைச்சர் விளையாட்டு கோப்பை போட்டிகளில் பங்கேற்றிருக்கிறாங்க. பள்ளி, கல்லூரி மாணவர்கள், அரசு ஊழியர்கள், மாற்றுத்திறனாளிகள், பொதுமக்கள் என்று எல்லா தரப்பிலிருந்தும் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கிறாங்க. இத்தனை லட்சம் பேர் அரசு நடத்துகின்ற விளையாட்டு போட்டியில பங்கேற்கிறாங்கன்னா அந்த விளையாட்டு போட்டியினை நம்முடைய துறை அவ்வளவு சிறப்பாக வெளிப்படைத்தன்மையுடன் டிரான்ஸ்பரன்சியுடன் நடத்தி வருகிறது என்பதற்கு தான் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அதனால்தான் இந்த ஆண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த போட்டிகளை நடத்த 82 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு உத்தரவிட்டாங்க. அது மட்டுமல்ல, இந்த விளையாட்டு போட்டிக்கான பரிசு தொகை மட்டுமே 37 கோடி ரூபாய் என்பதை இங்கே பெருமையோடு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்தியாவிலே இத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து வருடா வருடம் ஒரு விளையாட்டு போட்டிகளை நடத்துகின்ற ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு மட்டும்தான். குறிப்பாக உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று இந்த வருஷம் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள்ல ஹேண்ட்பால், கேரம், செஸ், ஃபென்சிங், ஜூடோ, பாக்ஸிங், கொக்கோ, டிராக் சைக்கிளிங், ஜிம்னாஸ்டிக்ஸ், ஸ்குவாஷ் போன்ற புதிய விளையாட்டுகளையும் போட்டிகளையும் இந்த ஆண்டு சேர்த்திருக்கிறோம். முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்க நீங்க வந்திருக்கக்கூடிய நீங்க அத்தனை பேரும் ஒவ்வொருவரும் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய வரலாற்றுல இணைஞ்சிருக்கிறீங்க. விளையாட்டினை நம்பி களம் நமதே என்று புறப்பட்டு வந்துள்ள உங்களுடைய கனவுகள் வெல்ல நம்முடைய திராவிட மாடல் கழக அரசு என்றைக்கும் துணை நிற்கும். விளையாட்டு வீரர்களுக்கு துணை நிற்கின்ற வகையில ஏராளமான நடவடிக்கைகளை நம்முடைய அரசு எடுத்து வருகின்றது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊராட்சிகளுக்கும் 33 வகையான விளையாட்டுகளுக்கு தேவையான கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டம் தொடங்கி வச்சிருக்கிறோம். இந்த திட்டத்தின் கீழே இதுவரை நானே நேரில் சென்று 23 மாவட்டங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் கிட்டை வழங்கியிருக்கின்றேன். தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை, தமிழ்நாடு சாம்பியன்ஸ் பவுண்டேஷன் தொடங்கி பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள 100க்கும் அதிகமான வீராங்கனைக்கு கேஷ் இன்சென்டிவ்ஸ் வழங்கி வருகின்றோம். அதே போல விளையாட்டு துறையில சாதிக்கின்ற வீரர்களுக்கு ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ், உயரிய ஊக்கத்தொகையும் வழங்கி கொண்டிருக்கிறோம். எலைட், சிடிஎஸ், MIMS போன்ற திட்டங்கள் மூலமாக விளையாட்டு வீரர்களுக்கு நிதி வழங்கி ஊக்குவிக்கின்ற மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு விளங்குகின்றது. மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கான பொற்காலம் என்று நம்முடைய கழக ஆட்சியை சொல்லலாம். சமீபத்தில் பாரிஸில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் போட்டியில பங்கேற்பதற்காக தமிழ்நாட்டிலிருந்து துளசிமதி உட்பட 6 மாற்றுத்திறனாளி வீரர்கள் சென்றாங்க. அவங்களுக்கு தலா 7 லட்சம் ரூபாயை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஊக்கத்தொகையாக விளையாட்டு போட்டிக்கு முன்பாகவே, அவங்க செல்வதற்கு முன்பாகவே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அழைத்து ஊக்கப்படுத்தி அமிச்சாங்க. அவர்கள சென்றவங்க 6 பேரு, 6 பேர்ல 4 பேர் பதக்கங்களோடு திரும்பி வந்து தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்தாங்க. அவங்க கிட்ட இருந்து அவர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் வழங்கினாங்க. இதே போல ஃபிடே செஸ் ஒலிம்பியாட்ல தங்கம் என்ற இந்திய அணியில் இடம்பெற்ற நம்முடைய தமிழ்நாட்டு வீரர்கள் குகேஷ், பிரக்யானந்தா, வைஷாலி, ஸ்ரீநாத் நாராயணன் போன்ற வீரருக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மொத்தமாக கிட்டத்தட்ட 1 கோடி அளவுக்கு ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் வழங்கினாங்க. ஒரு பக்கம் நம்முடைய வீரர்கள் சர்வதேச போட்டிகள்ல சாதனை படுத்திக் கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் பல்வேறு சர்வதேச போட்டிகளை தமிழ்நாடு அரசு நடத்தி நம்முடைய அரசு சாதனை படுத்திக் கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு சின்ன உதாரணம் தான் அண்மையில் நீங்கள் எல்லாம் ரசித்த சென்னை ஃபார்முலா 4 ஸ்ட்ரீட் சர்க்யூட் நைட் ரேஸ். தெற்கு ஆசியாவிலேயே முதன்முறையாக நடைபெற்ற அந்த போட்டியை இந்த உலகமே பார்த்து வியந்தது, பாராட்டியது. அது மட்டுமல்லாமல் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ், சென்னை செஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் 2024, ஏசியன் கப் ஹாக்கி, தேசிய ஹாக்கி கோப்பைக்கான போட்டிகள், ஸ்குவாஷ் வேர்ல்ட் கப், வேர்ல்டு சர்ஃபிங் லீக், சைக்கிளத்தான், இப்படி நாம் நடத்திய போட்டிகள் ஏராளம். இந்த சாதனை பயணம் எப்பொழுதும் தொய்வின்றி தொடர இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருடைய பங்களிப்பும் மிக முக்கியம். நீங்கள் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் மட்டுமல்ல, எதிர்காலத்தில் பல தேசிய மாநில அளவிலான போட்டிகளிலும் விளையாடப் போகின்ற எதிர்காலத்துடைய நம்ம நாட்டினுடைய வீரர்கள். எனவே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இந்த போட்டிகளை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற SDAT உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், அலுவலர்களுடையும் டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸ், தன்னார்வலர்கள் உள்ளிட்ட 6000 பேரை இந்த நேரத்தில் பாராட்டி வாழ்த்தி மகிழ்கின்றேன். இந்திய ஒன்றியத்தினுடைய விளையாட்டு துறையின் தலைநகராக தமிழ்நாட்டை உருவாக்குவோம். களம் நமதே. இறுதிப் போட்டியில் வெல்லும் உங்களை
பரிசளிப்பு விழாவில் மீண்டும் சந்திக்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.